வணக்கம். இந்த வீடியோவில் மாடல் வேர்ப்ஸ்க்கான ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ டோன்ட் திங்க் ஐ டேஷ் பி ஏபிள் டு அட்டெண்ட் த பார்ட்டி. இங்கே 3 மாடல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்கு. ஷால், ஷுட், கேன். மாடல் வேர்ப்ஸ்க்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நான் எதனால் எந்த ஆன்சர் கரெக்டானது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஐ டோன்ட் திங்க் I shall be able to attend the party. ஏன் shall வரணும்? shall ஃப்யூச்சர், எதிர்காலத்தில் நான் நினைக்கிறேன் என்னால் பார்ட்டி அட்டெண்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கல. I shall be able, able அப்படிங்கிற வார்த்தைக்கு முடியும் அப்படிங்கிற அர்த்தம். அதனால் என்னால் அந்த பார்ட்டியை அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஐ டோன்ட் திங்க். அதனால் ஷால் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் ஷுட்டு வரக்கூடாது? ஷுட்டோ கேனோ ஏன் வரக்கூடாது? ஃபஸ்ட்டு ஷுட் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம் வரும்? ஐ ஷுட் பி ஏபிள் டு அட்டெண்ட் த பார்ட்டி. நான் பார்ட்டிக்கு என்னால் அட்டெண்ட் பண்ண முடியணும் கட்டாயம் கிடையாது. முடியணும்னு நான் நினைக்கல. ஸோ முடியும்னு நினைக்கலேன்னு தான் சொல்லுவோமே தவிர முடியணும்னு நினைக்கலேன்னு சொல்ல மாட்டோம். அதனால் ஷுட்டு தப்பு. கேன், ஏன் கேன் வரக்கூடாது? ஐ கேன் பி ஏபிள் டு அட்டெண்ட் த பார்ட்டி. கேன் அப்படிங்கிறதுக்கு முடியுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. கேன் பி ஏபிள் அப்படிங்கிறது ராங் யூசேஜ். ஏபிளையும் கேனையும் சேர்த்து சொல்லக்கூடாது. ஸோ அதனால் ஷால் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், we dash not pay the fine unless we are compelled. We will not pay the fine unless we are compelled. Will is the correct answer. ஏன்? unless we are compelled, எங்களை கம்பல் வற்புறுத்தாத வரைக்கும் நாங்கள் ஃபைனை கட்ட மாட்டோம், உறுதியாக கட்ட மாட்டோம். we shall not pay the fine அப்படின்னு ஷால் போட்டோம்னா நாங்கள் ஃபைன் கட்ட போகிறது இல்லை, அல்லது ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி கட்டாமல் இருக்கலாம் அப்படின்றது அர்த்தம். ஆனால் இங்கே நம்ம அப்படி சொல்லலை. எங்களை கம்பல் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் ஃபைனை கட்டுவோம், கம்பல் பண்ணாத வரைக்கும் கட்ட மாட்டோம். அந்த உறுதி, டிட்டர்மினேஷன். வில் இஸ் யூஸ்ட் இன் த பிளேஸ் ஆஃப் டிட்டர்மினேஷன். எக்ஸ்ப்ரெஸிங் டிட்டர்மினேஷன் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ வில் மாடல் வெர்புக்கான வீடியோவோட லிங்க்கை தரேன், அதை கட்டாயமாக பாருங்கள். அப்போ எந்த இடத்துல வில் ஷால் வருங்கிறது தெரியும். டேருங்கிறது we dare not pay the fine, தைரியம் கிடையாது. அந்த இடத்துல அப்படி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3. தேர்ட் ஒன், you dash be punctual. you should be punctual. நீ கட்டாயம் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கணும். should, must, நிச்சயமாக தாமதம் இல்லாமல் வரணும். இந்த இடத்துல ஏன் உட்டு வராது? யூ வுட் பி பங்க்சுவல் அப்படின்னா அது பாஸ்ட் டென்ஸ், அது கட்டாயங்கிற அர்த்தத்தை கொடுக்காது. உட்டு வந்து பாஸ்ட்டோட வில்லோட பாஸ்ட் ஃபார்ம். இந்த இடத்துல கட்டாயங்கிற அர்த்தத்தில் உட்டு வராது. அதே சமயம் ஆட், ஏன் ஆட் யூஸ் பண்ணக்கூடாது? யூ ஆட் டு பி பங்க்சுவல் அப்படின்னு இருக்கணும். நீ கட்டாயமாக கடமைப்பட்டிருக்கிறாய், பங்க்சுவலாக வர கடமைப்பட்டிருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது, சொல்ல மாட்டோம். இருந்தால் கூட ஆட் வருமா வராதாங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ. ஆட்டு வந்தால் பக்கத்தில் டூங்கிற வேர்டு வரணும். ஆனால் இங்கே டூ இல்லை, ஆட் டு பி பங்க்சுவல். அப்போது ஷுட்டு தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ விஷ் யூ டேஷ் டெல் மீ த மேட்டர் ஏர்லியர். நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லையே சொல்லியிருந்திருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ அந்த விஷுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிசையர், ஒரு அதிகப்படியான ஆசை. சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஸோ இந்த விஷ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வுட் அப்படிங்கிற மாடல் வெர்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதனால் ஐ விஷ் யூ வுட் டெல் மீ த மேட்டர் ஏர்லியர். அதனால் வுட்டு தான் சரியான ஆன்சர். யூ ஷுட் டெல் மீ த ஆன்சர். நீ கட்டாயம் சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கல, சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஷுட்டு
மஸ்ட்டு ரெண்டுமே கட்டாயங்கிற அர்த்தத்தில் வருது, அதனால் அது கிடையாது. யூ வுட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் டிசையர், ஒரு அதிகப்படியான ஆசையை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஒரு மாடல் வெர்ப். நெக்ஸ்ட்டு 5 டேஷ் ஐ ரிமைண்ட் யூ ஆஃப்டர் சம் டைம். கால் பண்ணியிருக்கீங்க, நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் ஒரு தடவை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? வில்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கேள்வியாக கேட்கும்போது ஷால் ஐ ரிமைண்ட் யூ ஆஃப்டர் சம் டைம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? இங்கே வுட்டு வர வேண்டிய தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் 6 டேஷ் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம், சால்வ் திஸ் சம். இந்த சம்மை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லு. வுட்டு, ஷால், ஷுட். ஷுட் யூ டெல் மீ வராது, கட்டாயம் சொல்கிறியா அப்படின்னு கேட்க மாட்டோம், ப்ளீஸ் பண்ணி கேட்குறோம். நீ எனக்கு தயவுசெய்து இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறியா அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டில் கேட்குறோம். அப்போது ஷாலோ ஷுட்டோ வராது, ரெக்வஸ்ட்டு. வுட்டுக்கான வீடியோவோட லிங்க்கை கொடுக்குறேன், அதை பாருங்கள். அப்போது வுட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ வுட் யூ ப்ளீஸ் டெல் மீ ஹவு டு சால்வ் திஸ் சம். கொஞ்சம் தயவுசெய்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த கணக்கை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறியா? அதனால் வுட் எ பொலைட் வே ஆஃப் ரெக்வெஸ்ட், கேட்குறது, கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறது. நெக்ஸ்ட்டு ஹீ டேஷ் டு பே ஹிஸ் டெட்ஸ். அவனுடைய கடனை அடைக்கணும். ஹீ மஸ்ட்டு டு பே த டெப்ஸ் அப்படின்னு வராது. மஸ்ட்டுக்கு அடுத்து சில மாடல் வேர்ப்ஸுக்கு அப்புறம் கட்டாயமாக, மாடல் வேர்ப்ஸ்க்கு அப்புறமே கட்டாயமாக பேஸ் வெர்பு தான் வரணும். ஸோ மாடல் வேர்ப்ஸ்க்கான வீடியோஸ் 3-4 இருக்குது, செமி மாடல்ஸ்க்கான வீடியோஸ் இருக்குது. அதனோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படின்னா தான் எந்த இடத்துல எந்த மாடல் வெர்ப் வரும், மாடல் வெர்போட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மாடல் வெர்புக்கு பக்கத்தில் கட்டாயமாக பேஸ் வெர்பு தான் வரணும். ஆனால் இங்கே சென்டென்ஸ் எப்படி இருக்குது? யூ மஸ்ட்டு டு பே அப்படின்னா தப்பு, யூ ஷுட் டு பேனாலும் தப்பு. ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், ஆட் வந்தால் பக்கத்தில் டு வரணும். அப்போ இங்கே யூ ஆட் டு பே ஹிஸ் டெப்ட்ஸ், ஹீ ஆட் டு பே ஹிஸ் டெப்ட்ஸ். அவனுடைய கடனை அவன் தான் அடைக்க கடமைப்பட்டிருக்கான், அடுத்தவனை சொல்ல முடியாது. யூ மஸ்ட் பே அல்லது ஹீ மஸ்ட் பே அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் கட்டாயங்க அடைக்கணும்னு இல்லை, அவன் தான் அடைக்க கடமைப்பட்டிருக்கான், அதுதான் கரெக்டான யூசேஜ். ஸோ ஆட் டு வந்திருக்கிறதுனால ஆட் போடணுங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். நெக்ஸ்ட் ஒன் த பாஸ் said I dash use his laptop anytime. பாஸ் சொன்னார், நான் அவருடைய லேப்டாப்பை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. த பாஸ் said I can யூஸ் பண்ணால் என்ன அர்த்தத்தில் வரும்? செட்டுங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பில் இருக்குது. நமக்கு டைரக்ட் இன்டைரக்ட் படிச்சிருக்கோம். இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றும்போது பாஸ்ட் டென்ஸ் வந்தால் பின்னாடி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு தான் வரணும். ஐ கேன் அப்படின்னு சொன்னோன்னா அது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு, அப்போ கேன் யூஸ் பண்ண முடியாது. த பாஸ் செட் ஐ கேன் யூஸ் ஹிஸ் லேப்டாப் எனி டைம். ஸோ செட்டு பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால அடுத்து வர்ற கேன் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால அது தப்பு. நெக்ஸ்ட்டு மைட், ஐ மைட் யூஸ் ஹிஸ் லேப்டாப், அது கரெக்டான ஆன்சர். அவர் சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்பார்? யூ மே யூஸ் மை லேப்டாப் எனி டைம், நீ என் லேப்டாப்பை எப்போ வேணாலும் உபயோகிச்சிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார். இவன் திரும்ப சொல்லும்போது என்ன சொல்கிறான்? த பாஸ் செட் ஐ மைட், மேயோட பாஸ்ட் டென்ஸ் மைட்டு. மைட்டுக்கான வீடியோவும் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஷுட்டு வராது, ஏன்னா த பாஸ் செட் ஐ ஷுட் யூஸ் ஹிஸ், ஐ ஷுட்டு தேவையில்லை, அவரோட லேப்டாப்பை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டார். யூஸ் பண்ணிக்கலான்னு தான் சொல்லுவாரே தவிர பண்ணணும் அப்படின்னு கட்டாயமாக சொல்ல மாட்டாங்க யாருமே. ஸோ இந்த மைட்டு தான் கரெக்டான ஆன்சர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 9th ஒன், இஃப் யூ டேஷ் சீஹர் கன்வே மை ரிகார்ட்ஸ். இது ஒரு யூசேஜு. இன்கேஸ் கிளாஸஸ் ஆஃப் கண்டிஷன், நீ அவனை பார்த்தா என்னுடைய
விஷஸை சொல்லு, நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே ஒருவேளை பார்த்தா அப்படிங்கிற அர்த்தம். நீ பார்த்தீன்னா, ஒருவேளை நீ பார்த்தீன்னா என்னுடைய அன்பை வெளிப்படுத்து, தெரிவுபடுத்து அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல ஷுட் அப்படிங்கிற ஒரு மாடலை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல். இஃப் யூ see her convey my regards அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே ஒரு மாடலை சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும். இஃப் யூ ஷுட் see her, ஒருவேளை நீ கட்டாயம் பார்த்தீன்னா கட்டாயமாக என்னுடைய அன்பை தெரியப்படுத்து. இங்கே ஷால் வராது, உட்டு வராது. இந்த மாதிரியான சில வாக்கியங்களில் ஷுட்டு தான் யூஸ் பண்ணணும். 10th one, the staff dash not ask for a salary hike for fear of losing the job. The staff, வேலையாட்கள் சம்பள உயர்வு கேட்கலை. ஏன்? வேலை போயிருமோ, ஃபார் ஃபியர் ஆஃப் லூசிங் த ஜாப், வேலை போய்விடும் என்ற அச்சத்தில் சம்பள உயர்வு கேட்கலையா, கேட்க தேவையில்லையா என்ன? ஸோ டேர் அப்படின்னா தைரியம். டேர் அந்த மாடலுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்கை கீழே கொடுக்குறேன். நீடு தேவை. ஸோ இப்போ த ஸ்டாஃப் டேர் நாட் ஆஸ்க் ஃபார் எ சேலரி ஹைக்கு. எப்போ அவங்களுக்கு தைரியம் வராது? பயம். பயப்படும்போது தான் சேலரி உயர்வை கேட்குறதுக்கு பயம் வரும். சேலரிக்கு அதிகமாக கேட்டால் வேலையே போயிடும். அதனால் டேர் அந்த வார்த்தை தான் கரெக்டு. நீட் நாட் ஆஸ்க் ஃபார் அ சேலரி ஹைக்கு. சேலரி ஹைக்கு கேட்கணும் தேவை கிடையாது. வேலை போயிருங்கிறதுனால தேவை கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். வேலை போயிருங்கிற பயத்தினால அவங்களுக்கு கேட்குறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். would not ask for a salary hike. அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ would not கூட சில சமயங்களில் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஃபியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த இடத்துல டேர் அதுதான் கரெக்டான யூசேஜ். நெக்ஸ்ட்டு ஐ டேஷ் ஹர் ஸோ ஐ சென்ட் ஹர் அ மெயில். இங்கே என்ன அர்த்தத்தில் கொடுத்துருக்கு அப்படின்னா, ஐ நீடன்ட் டு சி. நீடன்ட்டு நெகட்டிவ் வரும்போது அதுக்கு பக்கத்தில் டு வராது. ஸோ அந்த ஆன்சர் தப்பு. ஐ நீடன்ட் ஹாவ் சீன் ஹர், நான் அவளை பார்த்திருந்திருக்கக்கூடாது. ஸோ ஐ சென்ட் ஹர் எ மெயில். இல்லை, பார்க்க தேவையில்லை, அதனால் அவளுக்கு ஒரு மெயில் அனுப்புனேன். அது அந்த அர்த்தத்தில் தான் இந்த வாக்கியத்தை நம்ம சொல்கிறோம். நீடன்ட் ஹாவ் சீன் அப்படின்னா நான் அவளை பார்த்திருக்க வேண்டிய தேவை இல்லை, பார்த்திருந்திருக்க வேண்டியது அவசியம் இல்லை, அதனால் மெயில் அனுப்புனேன். வராது, அது அர்த்தம் சரியாக வராது. ஸோ எது சரியான விடை? ஐ டின்ட் நீட் டு see her, அவளை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, அதனால் மெயிலு அனுப்புனேன், இமெயிலில் விஷயத்தை தெரியப்படுத்தினேன். ஓகே. நீடன்ட் டு see, அந்த யூசேஜே தப்பு தான். நீடன்ட்டுக்கு அப்புறம் டு வரக்கூடாது. ஸோ அதுவும் தவறான பதில். ஸோ டின்ட் நீட் டு சே இஸ் அ ரைட் ஆன்சர். 12th one, ஷால் மைட் குட் டேஷ் யூ ஷோ மீ த வே டு த பஸ் ஸ்டாண்டு. ஷோ மீ த வே டு த பஸ் ஸ்டாண்டு கேட்குறாங்க. எனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பாதையை காட்டுறியா, பாதையை சொல்கிறியா. ஷால் யூ ஷோ மீ வராது. மைட் யூ ஷோ மீ வராது. அப்போ குட் யூ ஷோ மீ, உன்னால் காட்ட முடியுமா. பொலைட்டாக கேட்குறது. கேன் யூ ஷோ மீ த வே டு த பஸ் ஸ்டாண்ட், உன்னால் எனக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வழி சொல்ல முடியுமா. கேன் கேட்கலாம், சொல்ல முடியுமா. முடியாதா ப்ளீஸ். ஆனால் இங்கே ஒரு ப்ளீஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, கேட்க வேண்டியிருக்கு. தயவு செய்து சொல்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் பணிஞ்சு கேட்குறோம். பாதையை சொல்கிறீங்களா, காட்டுறீங்களா அப்படின்னு ஒரு பொலைட்டாக பணிவோடு கேட்குறதுனால குட் யூ ஷோ மீ த வே டு த பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது மாதிரி மோடல் வேர்ப்ஸை எந்தெந்த இடத்துல, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான ஒரு யூசேஜு, ஆனால் எப்படி இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ரூல்ஸையும் எந்தெந்த இடத்துல வருங்கிற இதை சென்டென்ஸில் அது பொருத்தமாக இருக்காங்கிறத பார்த்து, அந்த சென்டென்ஸுக்கு சரியான அர்த்தத்தை கொடுக்குதாங்கிறத பார்த்து அந்த மாடல் வேர்பை நம்ம பயன்படுத்தணும். அதனால் மாடல்ஸை நான் கொடுத்துருக்க வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு நிச்சயம் நல்லா புரியும். மேலும் பல உதாரணங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். தேங்க்யூ.